ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இத்தனை வருஷம் இல்லாமல் மறு வீட்டு விருந்தே நடந்த மாதிரி சாரதாம்மா அந்த அளவுக்கு சாப்பாடுலாம் பரிமாறிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விஜய் காவேரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை குட்டி காவேரி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரியே பாட்டி, நீங்களும் எங்கள் மிஸ்ஸும் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு அப்படியே சாக்காயிருது. சாக்காகிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் வந்துடுறாங்க. ஆனால் சாரதாம்மா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா தாத்தா அங்கே விஜயோட சித்தப்பா எல்லாமே பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. உடனே குட்டி காவேரி சொல்கிறாங்க, எதுக்கு இவங்க இப்படிலாம் நிற்கிறீங்க, வந்தவங்கள வாங்கன்னு கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி அவங்க வீட்டுக்கு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போனே காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர மாதிரி இருந்துச்சு. விஜயோட ஃபோட்டோ எடுத்தது, விஜயோட பேசுனது, விஜய் கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்காக நடந்துக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் விஜய் தாலி கட்டினது, விஜய் நம்ம வயிற்றுல பாப்பா இருக்குன்னு சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே குழம்பி போய் இருக்காங்க. இன்னும் என்ன நடக்க போகுது, இன்னும் இவங்களுக்கு காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீக்கோட எபிசோட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.